தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உள்ளத்தில் உறையும் இறைவனுக்கு நன்றி கூறும் பொன்னாளிலே மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராம் நம் புனிதரின் விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நாளிலே நமது முன்னாள் ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் ஆண்டகையையும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறை மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று குதூகலிக்கும் பொன்னாளிலே அனைவரும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப உறவுகள் புடைசூழ, வண்ண விளக்குகள் மினுமினுக்க, புத்தாடை பளபளக்க, மகிழ்ச்சியால் உள்ளம் எங்கும் ஜொலிக்க இனிய நாளிலே 1506 ஆண்டு ஏப்ரல் 7 ஸ்பெயின் நாட்டிலே அனைத்து வகை செல்வங்களோடு பிறந்த நம் புனிதர் பதவி, பட்டம், புகழுக்காக வாழ்ந்து வந்தார். இவற்றை விட மேலான வாழ்வை வாழ புனித இஞ்ஞாசியார் வாயிலாக ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் வரும் பயன் என்ன என்ற இறைவார்த்தையால் ஞான ஒளி பெற்று இயேசு சபையில் குருவாகி நம் நாட்டில் நற்செய்தியை அறிவித்து நம்மை உண்மை இறைவனை அறிய வைத்து நமது ஆன்மாவை காத்து கொள்ள அறிவுறுத்திய புனிதரின் புகழ் வாழ்க. அவரது அரும் பணிகள் என்றும் வளர்க. நம் புனிதரின் வழியில் நாமும் நமது ஆன்மாவை பாதுகாத்து பிற ஆன்மாவையும் இறைவனிடம் கொண்டு செல்லும் மீட்பு பணியில் இணைய இறையருள் வேண்டியவர்களாய் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு
இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து காத்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் பெயரால் என்னென்ன ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 4 முதல் 2 முதல் 4 மற்றும் 5, 6, 8, 10. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டினர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசித்தப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும்
மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவர்களுக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை.
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 12 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடி மக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாக பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கையல்ல, ஆகவே இவ்வுடலை சார்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண்ணல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாய் இருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாய் இருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிகு வலுவச்சனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நாம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்து கடவுள் உடல் ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலையை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை, எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பெற்று பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலம் என கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய அருட்பணியாளர்களே, சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்று புதுநன்மை வாங்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நீங்கள் புனித சபரியாரின் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுகின்றீர்கள். ஒரு விதத்தில் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் புனித சபரியார் திருச்சபையில் இருக்கிறவங்களே பெரிய ஒரு புனிதர். அது மட்டுமல்ல, அவர் இந்திய நாட்டிற்கு, நம் நாட்டிற்கு, அவரும் முக்கியமாக மறை மாவட்டத்துக்கு அவரும் இயேசுவின் தெரேசாவும் 2 பேரும் தான் பாதுகாவலர்களாக நமக்கு இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரான்சிஸ் சவேரியார் அவர்களின் வாழ்க்கை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய அந்த மணப்பாட்டில் போகினா அவருடைய வாழ்ந்த குகை இருக்கின்றது, அங்கிருந்து மறைபரப்பு பணி செய்தார்கள். இந்த பாக்கியங்கள் எல்லாம் நாம் பெற்று இருக்கின்றோம். எனவே அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோருமே இளம் வயதிலே நல்ல வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தால் நல்ல பெரிய பெரிய கனவுகளை கட்டியிருப்பார். நான் இப்படி இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் வரணும், இப்படிப்பட்ட பெரிய வேலைக்கு போகணும், அதெல்லாம் அப்படின்ட்டு
பிரான்சிஸ் அவர்களும் அந்த கனவுகளையோடு பாரிஸ் யூனிவர்சிட்டிக்கு சென்றார். அதாவது நம்ம இந்தியாவிலும் சில பேர் ஃபாரினுக்கு அனுப்புகிறேன்றாங்களே, அதுபோல் ஸ்பெயின் யூரோப்பாவோட அடி மட்டத்தில் இருக்குது, பாரிஸ் யூரோப்பாவோட நடுவில் இருக்குது. அங்கே போய் படிக்கணும்னா நிறைய பணம் தேவை. இவர் ராஜ குடும்பத்தில் பிறந்ததால் அவருக்கு வேண்டிய செல்வம் இருந்தது. பெற்றோர்கள் அவரை படிக்க அனுப்பினார்கள். ஏனென்றால் இங்கு மீண்டும் அரசியலிலே பெரிய ஒரு பதவி அவர் வகித்து இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவரை அங்கு அனுப்பினார்கள். புனித சவரியாரும் அவர்களும் தன் மனதிலே பல கனவுகளை காய்த்து வந்தார். ஆனால் அவர் படிக்கும்போது ஒரு சகோதரனை, இன்னொரு படிக்கும் மாணவனை அவர் தோழமை கொண்டார். அந்த மாணவன் ஒரு சிறிய இளைஞன் அல்ல, வயது முதிர்ந்தவன். அவர் தான் லோயோலா இஞ்ஞாசியார், இயேசு சபையை நிறுவியவர். இவர் மீது பார்த்தவுடனே கடவுளால் இவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் என்பதை புரிந்து கொண்டார். எனவே அவரோடு பேசி பேசி சிறிதாக அவருடைய கவனத்தை எதிர்கால நல்வாழ்விலிருந்து இறைபரப்பு பணிக்காக அவருடைய மனதை மாற்றி அமைத்தார். சவரியாரும் வாழ்க்கையில் அவருடைய சொன்னதெல்லாம் கேட்டு தன் வாழ்க்கையில் இறைவன் தன்னை அழைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து, சரி இனிமேல் மறைபரப்பு பணிக்கு நான் என்னை அர்ப்பணமாக்குவேன் என்று அவர் அந்த புதிய உத்வேகத்தோடு லோயோலா இஞ்ஞாசியார் சொன்னதை கேள்விப்பட்டார். அவர் லோயோலா இஞ்ஞாசியார் இவரை ரோமபுரிக்கு அனுப்பி அங்கு குருத்துவ பட்டம் பெற்று அவரை ஒரு மறைபரப்பு பணியாளராக இந்தியாவுக்கு அனுப்புகின்றார். போர்த்துகீஸர் அந்த காலத்தில் இந்தியாவில் ஒரே ஒரு காலனி இருந்து, அதுதான் கோவா இருந்துச்சு. அதனால் இவர் ஸ்பெயின் போர்த்துகல் எல்லாம் ஒன்றா போகிறவங்க தான். அவங்க வந்தப்போ அங்கே போய் போர்த்துகீஸ் காலனி இருக்கிற இடத்துல நான் போனால் அங்கே நான் எளிதாக பேச முடியும், பணி செய்ய முடியுன்றது தான். ஐரோப்பாவிலிருந்து கப்பலில் நேராக கோவா அவர் அடைகின்றார். கோவா அடைந்த பிற்பாடு அவருக்கு சில வழிவகைகளை கற்றுக் கொடுத்து, நீ மறைபரப்பு பணிக்காக செல் என்று அனுப்புகின்றார்கள். அவர் அங்கிருந்து கோவாவிலிருந்து கிளம்பி இங்கே இந்தியாவுக்கு அடியில் இருக்கின்ற சமுத்திரத்தில் கடந்து நேராக தமிழ்நாடு வருகின்றார். தமிழ்நாட்டுக்கு மணப்பாடு என்ற இடத்துல மரத்தில் அங்கிருந்து அங்கே ஒரு குகையில் அங்கே ஒரு இயற்கையாகவே ஒரு குகை இருந்துச்சு கடலோரத்தில். அங்கே வேறு ஒரு சன்னியாசி அவர் வாழ்ந்துட்டு கொண்டிருந்தார். ஆனால் இவரை பார்த்த உடனே அவர், நீங்கள் இதை குகையை எடுத்துங்க, நான் வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த குகையை தான் கொடுத்தார். அந்த குகையில் நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்குறாந்தா என்ன ஒரு அற்புதம் என்றால், இந்த குகைக்கும் அங்கே இருக்கின்ற கடலுக்கும் ஒரு 10-20 அடி தான் வித்தியாசம். ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த கிணற்றினுடைய தண்ணீர் தெளிவான உப்பில்லாமல் தித்திக்கும் தண்ணீர். இதை எப்படி இருக்குன்னு யாரு கேட்டாலும் ஒன்றும் விளக்கம் சொல்ல முடியாது. புனித பிரான்சிஸ் சவரியார் அந்த குகையிலே வாழ்ந்ததுனால அவர் குடிப்பதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார். அதனால் இறைவன் அங்கே அதற்கு முதல்ல ஒரு புதுமை செய்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அங்கிருந்து கிளம்பி அவர் ஒவ்வொரு நாளும் கீழே மணப்பாடுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் மற்றவர்களுக்கும் இறைபரப்பு பணியில் இறை வார்த்தையை போதித்தார். அப்பொழுது அந்த சிறுமியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட எங்களுக்கு ஜெபம் சொல்லிக் கொடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்களாம். இதைத்தான் அவர் தங்களுடைய இஞ்ஞாசியார் லோயோலாவுக்கு உள்ள கடிதத்தில் எழுதுகிறார். என்னை சாப்பிட கூட விட மாட்டாங்க அந்த பிள்ளைங்க. அவ்வளோ ஆர்வத்தோடு எனக்கு இந்த ஜெபம் சொல்லிக்கூட அந்த ஜெபம் சொல்லிக்கூடன்ட்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றாங்க. உண்மையிலே இறையரசு இங்கே தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார். அவருடைய தலைவர் அவரை இங்கே அனுப்பினாரே இப்போ லோயோலா இஞ்ஞாசியார் அவர்களுக்கு. தன் வாழ்விலே அவர் எவ்வளவோ கனவுகளை தாங்கி வந்தாலும் இப்பொழுது அவருடைய கனவுகளை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளின் கனவுகள் என்ன என்பதை யோசித்து பார்க்கின்றார்.
தன்னை அடைத்திருக்கின்றார் கடவுள். அவர் எனக்காக வைத்திருக்கின்ற கனவுகள் என்ன என்று பார்க்கின்ற போது நீ மறைபரப்பு பணி செய்ய வேண்டும் என்பதை அவர் தெளிவாக கடவுள் அறிவிக்கின்றார். எனவே அவர் மறைபரப்பு பணியை இங்கே ஆரம்பிக்கின்றார். நீங்கள் கேட்கலாம், அவர் போர்த்துகீஸ் நாட்டிலேருந்து இங்கே வந்தார், ஸ்பெயின் நாட்டிலேருந்து கோவாவுக்கு வந்தார், கோவாலேருந்து நேராக மணப்பாடுக்கு வந்தார். மணப்பாடில் என்ன பேசுகிறாரு? எந்த மொழி பேசுகிறாரு? மணப்பாடில் என்ன பேசுவாங்க? தமிழ் தான் பேசுவாங்க. ஆனால் அவருக்கு தமிழ் தெரியுமா? அவருக்கு இந்த ஸ்பெயின் நாட்டு மொழியும் போர்த்துகீஸ் நாட்டு மொழியும் தான் தெரியும். ஆனால் அங்கே அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் சொல்லி கொடுக்கின்றார். அப்போது அதில் ஒரு புதுமை நடக்கின்றதை நாம் அதிகமாக உணர்வதில்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. இயேசு விண்ணோக்கி சென்ற பிற்பாடு தூய ஆவியாளர் அவர்கள் மேல் வருகின்றார் இல்லையா? அன்றைக்கு என்ன நடந்தது? பேதுரு தன் மொழியில் அவர் பேசுகின்றார். அங்கு இருக்கின்றவர்கள் அவர்கள் மொழியிலே அதை புரிந்து கொள்கின்றார்கள். நான் சொல்றது விளங்குதா? நம்ம பீட்டர் அவர்கள் ராயப்பர் அங்கே முதல்ல ஒரு பிரசங்கம் வைக்கிறார் எல்லாருக்கும். அதனால 3000 பேர் அன்றைக்கு திருமுழுக்கு பெறாங்க. கடைசியில் அது 10,000 வரைக்கும் அதிகமாகும். அவர்களுக்கு அவர் எந்த மொழியில் பேசியிருப்பார்? அவர் பிறந்து வளர்ந்த மொழி இஸ்ராயல். அந்த இடத்துல தான் அங்கே ஈப்ரு தான் பேசுவாங்க. அதோடு கொஞ்சம் கிரீக்கம் பேசுவாங்க. இது 2 மொழி தான் இருக்கணும். அதான் அந்த மொழியை இங்கே இந்த ஏழை பிள்ளைகளுக்கு இந்த மீனவ பிள்ளைகளுக்கு பேசினா அவங்க கண்டுபிடிப்பாங்களா? கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால் கடவுள் அவர்களுக்கு ஒரு தனி வரம் கொடுக்கின்றார். இங்கே தான் கொஞ்சம் கவனிங்க. தூய ஆவி வந்த பொழுது தூய ஆவி என்ன செய்தார்? அன்றைக்கு பல நாட்டவர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். ஆனால் பேதுரு அவர்களுக்கு பிரசங்கம் வைக்கிறார். அந்த பிரசங்கத்தை அவர்கள் மொழியிலே புரிந்து கொள்கின்றார்கள். இதுதான் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு செய்த ஒரு புதுமையான இது. அந்த வரத்தை புனித சபரியார் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்றார். நீ உன் மொழியிலே பேசு, அந்த மக்கள் தமிழ் மொழியிலே கண்டுபிடித்துக் கொள்வார்கள். இதுதான் ஆங்கிலத்தில் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் அவர்களுக்கு பல பாஷைகள் பல மொழிகள் பேசக்கூடிய ஆற்றல் அளித்தார். ஆனால் அது அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம். நீ போய் ஒரு கிராமத்து மக்களோடு பேசுகின்ற பொழுது உனக்கு என்ன, உனக்கு ஸ்பெயின் மொழி தான் தெரியும், ஆனால் நீ ஸ்பெயின் மொழியில் பேசு, ஆனால் அவர்களை நான் தமிழ் மொழியில் கேட்க வைப்பேன் என்ற ஒரு புதுமையை அங்கே சவரியாருக்கு செய்கின்றார். எனவே அவர் அந்த சுற்று வட்டாரத்துக்கு எல்லோருக்கும் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்தவர்களாக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கென்று சொந்த கனவுகள் திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் கடவுளும் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? எனக்கும் உன்னை பற்றி கனவுகளும் திட்டங்களும் இருக்கின்றன. நீ ஒன்றதை மட்டும் விருப்பப்படணும்னு செய்தான்னா அப்போ நீ என்னை சார்ந்தவனாக இருக்க முடியாது. நீ என்னை சார்ந்தவனாக இருக்கிறதா என்னுடைய கனவுகளையும் திட்டங்களையும் நீ உமது கனவுகளாக மாற்றி அதை நிறைவேற்ற வேண்டும். இந்த மாற்றம்தான் சபரியாரின் உள்ளத்தில் ஏற்படுகின்ற முதல் மாற்றம். அவர் இனிமேல் என் கனவுகளை நான் மறந்து விடுகின்றேன், இனிமேல் கடவுள் எனக்காக வைத்திருக்கின்ற கனவுகள் என்ன, திட்டங்கள் என்ன என்பதை யோசிக்கின்றார். அப்போதுதான் அவர் என்ன புரிகின்றார்? நான் இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் திருமறையை போதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது அவருக்கு இறைவன் என்ன சொன்னார்? உலகத்தில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கட்டன, நீங்கள் உலகத்தின் எல்லா கோடிகளுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுத்து அவர்களை என் சீடராக மாற்றுங்கள். இதை நன்றாக சபரியார் மனதில் வைத்திருக்கின்றார். எனவே இங்கு கிறிஸ்துவை போதிக்கின்றார். இந்த கிறிஸ்துவை போதிக்கின்ற பொழுது தான் அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அந்த காலத்திலலாம் தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் கடவுள் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? நீ போர்த்துகீஸ் மொழியில் பேசு அல்லது ஸ்பானிஷ் மொழியில் பேசு, அவர்கள் தமிழை புரிந்து கொள்வார்கள்.
தூய ஆவியின் அப்போஸ்தலர் மீது இறங்கி வந்தபோது இந்த கொடையைத்தான் பேதுருவுக்கும் கொடுத்தார். பேதுரு அவர் பேசினார், அவர் மொழியிலே. மக்களுக்கு இருந்த 10 நாட்டிலிருந்து மக்கள் இங்கே கூடி வந்திருக்கின்றார். அவர்களும் இவர்கள் எங்கள் மொழியில் பேசுகிறாரு, எங்களால் கண்டுபிடிக்க முடியுது என்ற ஒரு இதை அற்புதத்தை புனித ஆவி தூய ஆவியார் அன்று அவர்கள் மீது பொழிந்தார். அதே மாதிரியான ஒரு ஆசிரியம் புனித சபரியார் மீது பொழிகின்றார். எனவே சபரியார் போன்ற ஒரு பெரிய மறைப்போதகர் இதுவரைக்கும் கண்டதில்லை. ஏனென்றால் அவர் இங்கே இந்த மணப்பாட்டில் இருந்து கீழே வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று இறைவனுடைய வார்த்தைகளை போதித்து அவர்களை கிறிஸ்துவ சீடராக மாற்றினார். அதுக்கப்புறம் இதோடு நிற்கக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்கிறார், நேராக ஜப்பான் போகிறார். அதுக்கப்புறம் பொர்னியோ என்ற தீவுக்கு போகின்றார். இறுதியாக சைனாவுக்கும் போய் அது அங்கே மறைப்போதக பணி. ஆனால் அப்போது சைனாவில் யாருமே மிஷினரிஸ் உள்ளே போக முடியாது, அவ்வளோ பெரிய தடை இருந்துச்சு. அதனால் ரகசிய வழியாக போவதற்கு அவர் ஒரு படகோட்டிக்கு அவனுக்கு கேட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து என்னை இந்த வழியாக கொண்டு போய் உள்ளே எப்படியா சேர்த்துடு அப்படின்னு அவர் சைனாக்கு போகிற வழியில் தான் அவர் ஒரு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அவர் அங்கே மறிக்கின்றார். எனவே அங்கே தீவிலே தான் அதை அவர் அடக்கம் செய்து மீண்டும் அவர் உடலை எடுத்து வந்து கோவாவிலே அடக்கம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் வாழ்வில் கடவுள் எத்தனை புதுமைகள் செய்திருக்கின்றார் பாருங்கள். எதற்காக செய்தார்? அவருடைய நன்மைக்காக அல்ல, திருச்சபை வளர வேண்டும் என்ற நன்மைக்காக. நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய கனவுகளையும் நம்முடைய ஆசைகளையும் கடவுளுடைய கனவுகளாகவும் ஆசைகளாகவும் மாற்றுகின்ற பொழுது கடவுள் நம்மை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொள்கின்றார். அப்பொழுது உன் மனதிலே கடவுளின் சிந்தனைகளை கொடுக்கின்றார், கடவுளின் திட்டங்களை கொடுக்கின்றார். அதை வைத்து நீ வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கின்றார். நீங்கள் வின்சென்ட் de Paul சபையில் இருக்கிறீங்க, இங்கே இருக்குதா என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் நம்ம மறை மாவட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது, மரியான் சேனையில் நிறையா பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த இளமாடுகளுக்கு அமலோற்பமாதா சபை, இப்படிலாம் பல சபைகள் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்றது. அதன் வழியாக கடவுள் எங்களுக்கு என்ன செய்கின்றார்? உனது கற்பனைகள், உனது எதிர்கால திட்டங்கள் எவ்வளவோ, ஆனால் நானும் உனக்கென்று ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கின்றேன், அதை நீ நிறைவேற்ற என்று நம்மிடம் கேட்கின்ற பொழுது அதிலிருந்து சில பேர் குருவாக வருகிறார்கள், கன்னியர்களாக போகின்றார்கள், சிலர் பொதுநிலையினராக அங்கே நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக வாழ்ந்து வருகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் திட்டம் எல்லாருக்கும் ஒரே மனதில்லை, கடவுளின் விருப்பம் எல்லோருக்கும் ஒன்றானதில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அதை நாம் உணர்ந்து அதை பின்பற்றுகின்ற போது கடவுள் நம்மோடு பயணிக்கின்றார். ஏனென்றால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆற்றலையும் நமக்கு துணிவையும் நம்மோடு இருந்து நான் உன்னோடு இருக்கின்றேன் கவலைப்படாதே என்று வழிநடத்தியும் வருகின்றார். எனவே நாம் எந்த ஒரு இப்போது நீங்கள் வந்து உதாரணமாக மரியான் சென்னையில் இருக்கீங்க வச்சுங்க, நீங்கள் போய் சாதாரணமாக நோயாளிகளை சந்திக்கணும், ஆஸ்பத்திரியில் போய் அவங்கள சந்திக்கணும், இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி சந்திக்கின்ற போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சும்மா பார்த்து கதை அடிச்சுட்டு வர்றதுக்காக இல்லை, அவங்கள பார்த்து அவங்க நலம் விசாரித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், கிறிஸ்துவோட வாழ்க்கை கொஞ்சம் எடுத்து காட்டி அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தது ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஏற்றுக்கணுன்ட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மனதை உருவாக்கி இறைவனின் திருவுளத்தை அவர்களும் தன் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய உள்ளமாக மாற்றுவது வேண்டித்தான் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு. நமக்கென்று திருச்சபையிலே பல பணிகள் இருக்கின்றன. வின்சென்ட் de Paul சபை, அமலோற்பமாதா சபை, அப்புறம் மரியாயின் சேனை, அப்புறம் திருமண தயாரிப்பு, சிறு குழந்தைகளுக்கு புது நன்மை, உறுதி பூசல் தயாரிப்பு, இவையெல்லாம் நடந்து வருகின்றன. இவைகளெல்லாம் ஒன்று மையமாக இருக்க வேண்டியது எவ்வாறு நாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். நாம் உறுதி பூசல் பெறுவதற்கு முன்னே தூய ஆவி எப்படி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு வழிகாட்டுவார் என்று கேள்வி நாமே கேட்டு அதை பின்தொடர்வது. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் விரும்புவதை செய்வதற்காக நாம் வாழவில்லை. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் உங்களை அதற்காக அழைக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம்தான்,
அது ஒன்றும் அதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்காக வாழுங்கள், ஆனால் கடவுளை மறந்து வாழாதீர்கள். கடவுள் தான் உங்களை உண்டாக்கி உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றார். அதனால் கடவுளை மறந்து வாழவே கூடாது. நீங்கள் கடவுள் எனக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார் என்பதை உங்கள் குடும்ப அளவிலேருந்து எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஒவ்வொரு சபையில் இருந்தால் கூட அவங்களுக்குன்ற பணிகள் இருக்கின்றன. இப்போ வின்சென்ட் தே பால் சபையில் எடுத்திங்கன்னா அவங்க இங்கே கொஞ்சம் பணத்தை திரப்பி, அவங்க கமிஷன்லேருந்து கொஞ்சம் பணத்தை திரப்பி ஏழை மக்களுக்கு உதவி செய்வாங்க. யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பணம் கொடுக்காட்டி போனாலும் போய் ஆதரவாக 4 வார்த்தை சொல்லி உங்களோடு நானும் இந்த துன்பப்படுறேன்ற செயலை காட்டுவாங்க. அதுதான் அவர்களுடைய. அதே போல் மரியாயன் சேனை இவங்க எல்லாருக்கும் ஒரு பணி இருக்கின்றது. கடவுளுடைய திருவுளத்தை பாருங்கள். கடவுள் உங்களை விரும்பி என்ன அவர்களுக்கு செய்ய சொல்கின்றார் என்பதை ஜெபத்தின் வழியாக கேட்டு அறிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற பாருங்கள். புனித சவரியார் அதைத்தான் செய்தார். அவர் கனவுகள் வேற இருந்துச்சு, ஆனால் வேறு வழி ஆரம்பித்த பிறகு கடவுள் என்னை விருப்பப்படுகின்றார் என்று தெரிந்த உடனே தன் கனவுகளை எல்லாம் கடவுளின் கனவுகளாக மாற்றிவிட்டார். கடவுள் என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ நான் செய்கிறேன், அது எவ்வளவு தியாகங்க இருந்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்ட்டு இந்தியாவிலேருந்து அங்கே இந்தோனேஷியா போகிறார், அப்புறம் ஜப்பான் போகிறார், இன்னும் மற்ற பல இதுகளுக்கு போட்டு அங்கே அவர்களுக்கு கிறிஸ்துவன் வார்த்தையை போதிக்கின்றார். அவர் எப்படி இத்தனை நாடுகளுக்கு எப்படி இத்தனை மொழி கற்றுக்கிட்டாரான்னு கேட்காதீங்க. பரிசுத்த ஆவி வந்த அன்றைக்கு எப்படி அவர்களுக்கு அவர்கள் மொழியில் பேசினா கூட மற்றவர்கள் அவர்கள் மொழியிலே கண்டுபிடித்தார்களோ அந்த வரத்தை புனித சவரியார் கொண்டிருந்தார். எனவே அவர் எங்கு சென்றாலும் அவர் பேசுவதை மற்றவர்கள் தங்கள் மொழியிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. கடவுளின் விருப்பத்திற்காக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் எவருக்கும் இந்த வரத்தை கடவுள் நிச்சயம் கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் இதை ஒன்று கேள்வி கேட்க வேண்டும். நம்ம சொந்த சுயநலத்துக்காக வாழ்ந்து வருகின்றோமா? கடவுள் நமக்கு என்ன செய்ய விருப்பப்படுகின்றார் என்று கொஞ்சம் பார்த்து கடவுள் விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம ஆசைப்படுகின்றோமா? அப்படி ஆசைப்படுகின்றது என்றால் நம்ம வாழ்க்கையில் அதற்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அதை யோசித்து பாருங்கள். நம் வாழ்க்கையை நமக்குத்தான்ட்டு வெறும் சுயநலத்தோடு மற்றவங்களை பற்றி கவலை இல்லாத வாழக்கூடிய சுயநலவாதிகள் நிறைய பேர் இருக்கின்றாங்க. ஆனால் இறைவன் என்ன சொல்கின்றார்? நானூறுக்கு உன் திட்டத்தையும் வைத்திருக்கின்றேன், நீ அதை கண்டுபிடி, அதை வைத்து பிறருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீ ஏதாவது பணி செய்ய வேண்டும், எனக்காக இறைவனை பரப்புவதற்காக பணி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சவரியாரின் வாழ்க்கையில் இதை உள்ளத்தில் கொண்டு நாம் வாழ்க்கையில் எப்போது அந்த கேள்வியை கேட்போம். இறைவன் எனக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார், அதை நான் நிறைவேற்றுகின்ற போது என் வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஏற்படும். அதை இயேசுவே உங்களுக்கு கொடுப்பார். எனவே அந்த உள்ளத்தை பெறும் வரை ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் தெரிவித்து அவருடைய விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்ற வழிகாட்டுவார், ஆற்றல் அளிப்பார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அதன் வழியாக நீங்கள் வாழ்விலே இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுபவர்கள் ஆவீர்கள். இதை நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கின்றார். கடவுள் ஏழை பணக்காரன் என்று பார்ப்பது கிடையாது, முகத்தாட்சியனும் கிடையாது. அவர் தன் குழந்தைகள் என்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வல்லமையை கொடுக்கின்றார். எனவே இன்றைய தினம் உதாரணமாக புதன்மை வாங்க எங்கள் சிறுவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த வரத்தை இப்போ அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அவர்கள் கிறிஸ்துவ வாழ்வில் இன்னும் வளர வேண்டும், கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏந்தி கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் ஊன்றி கிறிஸ்துவின் கொள்கைகளின்படி தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உணர்த்தோடு இந்த வயதிலே தயார் செய்து என்பார். இந்த மாறுதலை போப் பயஸ் 5வது பத்திநாதர் தான் அதை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்பு 15-25 வயசில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் சொன்னார், குழந்தைகள் ஆரம்பிக்கின்ற போது 7 வயசில் ஒரு தெளிவு வருது, அதனால் அப்பயே கொடுங்க, அப்போது இயேசுவை கண்டுபிடித்து இயேசுவின் வழியிலே அவர்கள் போக முடியும் என்பதை தெரிந்து கொள்கின்றார். எனவே நீங்கள் உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஞானோபதேசம் எடுத்திருப்பீங்க, இதை தெளிவாக நீங்கள் அவர்களை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை மறக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சவரியாரின் திருவிழா நமக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது. நம் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பாடத்தை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு உள்ள துணிவோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து
திருப்பலியின் ஆசிரியை பற்றி போக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம் உள்ளத்திலே பல கவலைகளையும் இயக்கங்களையும் தாங்கி வந்திருக்கின்றோம். எனவே இந்த விசுவாசிகள் மன்றாட்டிலே அந்த மன்றாட்டுகளோடு சேர்த்து நீங்களும் மன்றாடுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் பாட வேண்டிய பதில் மொழி. தாயாக அன்பு செய்யும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் அன்னை மரியின் உடனிருப்பால் துணையாளரம் தூய ஆவியின் வல்லமையோடும் இறைப்பணியில் துணிவோடு செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று புனித சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் வல்லலே இறைவா, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் எமது மேனாள் ஆயர் இவான் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் வழியாக நீர் திரு அவைக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இவர்கள் நல்ல உடல் நலத்தோடு பணியாற்ற தேவையான அருள் பொழிய வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பிறைவா, இன்று முதல் திருவிருந்து பெற இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும். இவர்கள் நற்கருணை நாதரின் அன்பில் நாளும் வளரவும், இறைவார்த்தையை எடுத்துரைக்கும் ஆற்றல் பெறவும், கிறிஸ்துவுக்கு சான்று பகிரும் வாழ்வு வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று புனித சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எம் பாதுகாவலரின் விழாவை கொண்டாட ஒன்றிணைந்துள்ள உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்களையும் மேலும் வர இயலாதவர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் தொழில் முயற்சிகள் வெற்றியடையவும் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானம் நிலவ அருள் பொழிய வேண்டுமென்று புனித சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகத்தை இயங்குகின்ற இறைவா, எம் புனிதனின் விழா சிறப்புற நடைபெற பல மாதங்களுக்கு முன்பிருந்தே இதற்கான பல திட்டங்களை தீட்டி பல முயற்சிகளை செய்து இதற்காக உழைக்கக்கூடிய திருவிழா கமிட்டியில் உள்ள அனைவரையும் உமது அருட்கரத்தால் தொட்டு ஆசிர்வதிக்கவும் இவர்களின் வாழ்வு சிறப்புற அமைய வேண்டுமென்று புனித சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வேண்டிய தனிப்பட்ட தேவைகளையும் தனிப்பட்ட கவலைகளையும் பிரச்சனைகளையும் மனதில் தாங்கி வந்திருக்கின்றோம். இப்போது மௌனமாக அவற்றை ஆண்டவருக்கு எடுத்து கூறி அவருடைய அன்பையும் மன்றாட்டையும் மௌனமாக அவரிடம் கேட்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டை கேட்டல்ல எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தோ உன் பாதம் வந்தோ ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுமே பலியாகிடுமே உன் அன்பின் பலியாய் நான் என்னையும் தருகி. காணிக்கை தந்தோ உன் பாதம் வந்தோ ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோ உன் பாதம் வந்தோ ஏற்றுக்கொள்ளும்.
நாளை நீ தந்தது. இவையாவும் எனக்காக உன் நன்றின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுவே பலியாகிடுவே உன் நன்றின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். இறைவா என் உள்ளத்தில் தங்குமே எந்த ஆன்மா குணமாகுமே. இனி நாளும் உமக்காக உன் நன்றின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம் உன் பாதம் வந்தோம் ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோ உன் பாதம் வந்தோ ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுமே பலியாகிடுமே உன் நன்றின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோ உன் பாதம் வந்தோ ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோ உன் பாதம் வந்தோ ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சபரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை அன்போடு ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்தி பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எங்கள் சகோதர சகோதரிகளுடன் உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சபரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தியை அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் நம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஆயர் எமெரிட்டஸ் யுவான் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திரும ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலர், கேட்டவரம் தரும் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதை இயேசு தரும் சமாதானத்தையும் திருவிழா வாழ்த்துக்களையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். புது நன்மை பெறுகின்ற பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் மட்டும் அப்பரச குணங்களிலே நற்கருணை வழங்கப்படும். கணிந்து வந்த போதே சிந்தை மகிழுணவே தந்தை தரும் உணவே அன்பில் கணிந்து வந்த போதே சிந்தை மகிழுணவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏகி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எழில் வாழும் உணவாக அழைத்தேன்
விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாம் மருந்தோடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னால் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக கரங்கேறுது. இறைவா என் இறைவா என் அகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாம் மருந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உணரன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே.
நன்றி. அன்பை பொழிவதற்காக, அருளை நிறைப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. உணவாய் எழுந்ததற்காக, உறவை வளர்ப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. தந்தையாய் இருப்பதற்காக, தாயாய் அணைப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. உறவினர் நண்பர்க்காக, உதவிடும் தோழருக்காக, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. துணையாய் தொடர்வதற்காக, துன்பங்கள் துடைப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. வியத்தகு செயல்களுக்காக, விண்மக மாட்சிமைக்காக, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் சித்தலபாக்கத்தில் வசிக்கும் தந்தை இருதயராஜ், தாய் ஜான்சிராணி இவர்கள் மகன் டைசனுக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு கிறிஸ்து அரசர் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை ராஜ்குமார், தாய் ஜெனிலா இவர்கள் மகள் ஜோசிபாவுக்கும் இறைவனின் அருளால் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கான இரண்டாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டியது இறை மக்களாகிய உங்களுடைய பொறுப்பு. ஞாயிறு அறிவிப்பு. இன்று இந்த திருப்பலியை சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் நம்முடைய அன்னாள் சபையைச் சேர்ந்த சகோதரிகள். எனவே அந்த அருட் சகோதரிகளோடு சேர்ந்து அவர்களுடைய 100வது ஆண்டு பணி வாழ்வையும் நாம் நம்முடைய ஊரில் அவர்கள் செய்த அந்த 100 ஆண்டு பணி வாழ்வை நினைவு கூறுகின்ற விதமாக அந்த திருப்பலியை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அந்த நாளை நம் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா. எனவே அவர்களுடைய அந்த 100 ஆண்டு விழா அதோடு சேர்த்து நம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவையும் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அடுத்த வாரம் காலை 6:15 மணிக்கு நம்முடைய இந்த இடத்தில் வைத்து அவர்கள் கொடியேற்றுவார்கள். அவருடைய அருட்சகோதரிகள் எல்லாம் வருகை தருவார்கள். எனவே கொடியேற்றி அது முடிந்த உடனடியாக 6:45 மணிக்கு அருட்தேந்தியர்கள், அருட்சகோதரிகள், அதோடு இறைமக்கள் எல்லோரும் நம்முடைய அந்தோணியார் அவருடைய கெபியிலிருந்து மெழுகு திரிகளோடு பவனியாக ஆலயத்திற்கு வந்து இங்கு வைத்து நாம் திருப்பலி நிறைவேற்ற தீர்மானித்திருக்கின்றோம். எனவே அதிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அன்னாள் சபை சகோதரிகள் 100 ஆண்டுகளாக நம்முடைய சேதுக்கு வாய்த்தான் பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் 100 ஆண்டு அந்த விழாவை கொண்டாடுகின்ற விதமாக அடுத்த வாரம் அவர்கள் திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். எனவே அதற்கான சிறப்பு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் 1/1/2025 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
எனவே அதிலே அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் 12 அன்பியத்தை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களோடு நம்முடைய அருட்சகோதரிகளும் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக நம்முடைய ஊரில் பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகள் வெளியிலிருந்து அந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அருட்சகோதரிகளும் அதில் கலந்து கொள்வார்கள். எனவே அதிலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் முழுவதும் திருக்குடும்ப சபை சுரூபம் திருமதி ஜெசி அவருடைய வீட்டில் வைத்து ஜெபிக்கப்பட்டது. அவருக்கு நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் இன்றிலிருந்து திருமதி ஜெயக்குட்டி அவருடைய வீட்டில் வைத்து ஜெபிக்கப்படும். எனவே அதற்கான ஏற்பாடுகளை திருக்குடும்ப சபையினர் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 2414. அதற்கு முந்தைய வாரம் 12/1/2025 ஞாயிறு காணிக்கை ரூபாய் 2795. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறீர்கள். எனவே நம்முடைய பாதுகாவலர் தூய சவேரியார் மாமரியின் மகனாக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட நம்முடைய பாதுகாவலுடைய விழாவை நாம் இன்று 10ஆம் திருவிழாவாக பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே கரவொலி ஒலிப்பு ஒருவருக்கொருவர் திருவிழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக வருகை தந்து காலையில் 6:35 மணிக்கெல்லாம் நம்முடைய ஆயரவர்கள் வந்து விட்டார்கள். மிகச் சிறப்பாக நமக்காக இன்று அதிகாலையிலேயே வருகை தந்து இந்த திருப்பலியை சிறப்பாக திருவிழா திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாரித்தார்கள். மிக அழகாக ஒரு மறையுரையும் நமக்கு ஆற்றினார்கள். எளிய ஒரு வேண்டுதலையும் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்கள் சபையிலிருந்து உங்களால் முடிந்தவரை தூய சவேரியாரை போல நன்மை செய்கின்றவர்களாக மாறுங்கள் என்று ஒரு வேண்டுகோளையும் நமக்கு வைத்திருக்கிறார்கள். மிக அழகாக அவருடைய கொஞ்சம் தமிழில் நமக்கு மிக அழகான ஒரு மறையுரையை ஆற்றினார்கள். ஆயர் இவான் அம்ப்ரோஸ் அவர்கள்தான் 2007ஆம் ஆண்டு நான் குரு மடத்தில் சேருகின்ற பொழுது குருவாக சேர்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவனாக கையொப்பமிட்டது ஆயர் அவர்கள்தான். அவர்களுடைய கையெழுத்தில் தான் இன்று குருவாக உங்கள் முன்னால் நிற்க முடிகிறது. எனவே என்னை குரு மாணவனாக உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டவர்களும் ஆயர் அவர்கள்தான். எனவே நமக்காக இன்று வருகை தந்து இந்த பலியை மிக அழகாக தலைமையேற்று அருமையான மறையுரையை வழங்கி நமக்கெல்லாம் ஆசி வழங்கிய நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய மேனாள் ஆயர் மேதகாயர் இவான் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியில் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் நிச்சயமாக நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் 10 நாட்களாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மண்ணின் மைந்த குருக்கள் அமெரிக்க தேசத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் நமக்காக இந்த திருவிழா நாட்களில் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தை சவரிநாதன் அவர்கள் நம்மோடு இருந்து மிகச் சிறப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு துணையாக இருந்தார்கள். எனவே அருட்தந்தை சவரிநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்மளுடைய மண்ணின் மைந்தன் தந்தை அவர்களும் அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நமக்காக வருகை தந்து 10 நாட்கள் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லா விதத்திலும் நம்மோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து திருவிழாவை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நமக்காக இறைவனை மன்றாடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தந்தை அருள்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய அன்பு நண்பர் அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்கள்
மதுரையில் இருக்கக்கூடிய குருத்துவ கல்லூரியில் தந்தை அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை வளர்த்தெடுப்பதில் குறிப்பாக ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பது, கிராமர், அதோடு ப்ரோஸ், அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஒழுக்க நிலைகள் எல்லாவற்றிலும் தந்தை அவர்கள் தான் துணையாக இருக்கிறார்கள். த டீன் ஆஃப் ஸ்டடி என்று அழைப்பார்கள். அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாளை மறை மாவட்டத்தினுடைய தந்தை அவர்கள். எனவே அவர்கள் நானும் தந்தையும் 2007ஆம் ஆண்டிலிருந்து ஒன்றாக படித்தோம். இப்பொழுதும் தந்தை அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையிடம் மிக மிக பிடித்தது ஆங்கிலம் எல்லாம் ஒரு புறம் இருந்தது என்றாலும் தந்தை அவர்கள் மிக சிறப்பாக பாடக்கூடியவர்கள், மிக அழகாக பாடுவார்கள். அதைவிட சிறப்பாக தந்தை அவர்கள் இசை மீட்டக்கூடியவர்கள். நம்மில் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இசை கருவியை தான் இசைக்க தெரியும். ஆனால் தந்தை அவர்களுக்கு கீபோர்டு வாசிப்பார்கள், தபேலா வாசிப்பார்கள், ஃப்ளூட் வாசிப்பார்கள், பியானோ வாசிப்பார்கள். அது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அல்ல, மாறாக தந்தை அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், மிக அழகாக இசையின் மீது அதிகமான ஆர்வமும் பற்றும் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட தந்தை இன்று நமக்காக மதுரையிலிருந்து வருகை தந்தார்கள். நேற்றும் நம்மோடு இருந்தார்கள், இன்றும் நம்மோடு இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அருள் தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆயர் அவர்களை வரவேற்பதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக துணை நின்ற புது நன்மை வாங்கிய மாணவ மாணவிகள், நற்கருணை வீரர் சபை, பீடப்பூக்கள், அமலோற்ப மாதா சபை மற்றும் திருவிழா கமிட்டி அவர்களோடு இணைந்த வெளியூர் வாழ் மக்களுக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக ஆயர் அவர்களை வரவேற்பதற்கு மங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்ற திரு குடும்ப சபையினருக்கும் அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தேர் பவனி நேற்று சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும், வாகனம் ஏற்பாடு செய்து கொடுத்த திரு ஜெகன் அவர்களுக்கு நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புது நன்மை பெற்ற குழந்தைகளுக்கும் அவர்களை தயாரித்த அருள் சகோதரி கிரேட்டா அவர்களுக்கும் பெற்றோருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்முடைய பாடகர் குழுவை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு இக்கு அவர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஐயா உபதேசார் ஐயா சௌரிமுத்து அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா கமிட்டி நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே திட்டமிட்டு சிறப்பாக நடைபெறுவதற்கு துணையாக இருந்த திருவிழா கமிட்டியினருக்கு நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி அமைத்து கொடுத்த அலன் சோன்ஸ் உரிமையாளர் அலன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரலை நம்முடைய விண்மீன் மியூசிக் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இது முடிந்த பின்பும் நீங்கள் அந்த விண்மீன் மியூசிக் யூடியூப் சேனலில் அதை பார்த்து கொள்ளலாம். நேற்று கூட பலர் வாட்ஸ்அப்பில் நன்றியை அன்போடு தெரிவித்திருந்தீர்கள். ஃபாதர், நாங்கள் வெளியூர்களில் வெளிநாடுகளிலெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நம்முடைய ஊர் திருவிழாவை நேரடியாக பார்ப்பதற்கு முதலாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள். எனவே அதற்கு மிக நன்றி என்று உங்களுடைய நன்றியை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்திருந்தீர்கள். எனவே வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சேதுக்கு வாய்த்தான் உறவுகளுக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக துணை நின்றவர்கள் அருள் தந்தை ஜெரால்ட் ரவி அவர்கள். நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். துறை குடிப்பினருடைய பங்கு தந்தையாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் விண்மீன் மியூசிக் டிவியினுடைய இயக்குனரும் அருள் தந்தை ஜெரால்ட் ரவி அவர்கள் தான். எனவே அவர்களுக்கும் அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய தம்பி அமுதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேர அலைகளை எல்லாம் நமக்கு வைஃபை மூலமாக எல்லா இடத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்கு துணையாக நின்றவர்கள் திரு டேவிட் ஜெனோவா ஆசிரியர் குடும்பத்தார். எனவே வைஃபை வழங்கி நமக்கு உதவி செய்த திரு டேவிட் ஜெனோவா ஆசிரியர் குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்கொடை வழங்கிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கான காலை உணவு தயாராக இருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு 5-6 நிமிடத்தில் நாம் இந்த திருப்பலியை நிறைவு செய்துவிட்டு காலை உணவிற்கு கடந்து செல்ல இருக்கின்றோம். அதற்காக பலர் கடினப்பட்டு உழைத்து கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து பலர் அதற்கு நன்கொடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே உழைக்கக்கூடிய நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும், வெளியூரில் இருந்தாலும் நம்முடைய ஊரின் மீது பக்தி பாசம் கொண்டு இன்னும் நன்கொடை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வழிபாட்டு குழுவினர் அவர்கள்தான் இந்த பீடத்தை அலங்கரிப்பது, எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக செய்வதென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை வழிநடத்தக்கூடிய சகோதரி அவர்களுக்கும் இந்த செடிகள் இவற்றையெல்லாம் பராமரிப்பதற்கென்றும் ஒரு குழு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பீடப்புக்களுக்கும் மனமார்ந்த நன்றி, அவர்களை வழிநடத்தக்கூடிய அருட்சகோதரிகளுக்கும் நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்று மாலை சரியாக 4:30 மணிக்கு நாளை அசனத்திற்கான கூட்டம் நடைபெறும். தன்னார்வ தொண்டர்களுக்கான கூட்டம் இந்த இடத்தில் வைத்து நடைபெறும். எனவே 4:30 மணிக்கு நீங்கள் அனைவரும் இங்கே கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அது முடிந்த உடனடியாக நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய அந்த நற்கருணையை பவனியாக எடுத்து வர இருக்கின்றோம். எனவே அந்த பவனிக்கும் தயாரிக்க வேண்டும். எனவே அதற்கான குழுவும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிக்கின்றோம். 6:30 மணிக்கு நம்முடைய பவனியை தொடங்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு நாம் அந்த பவனியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பவனி முடிந்து அதன் பின்பு மறையுறை முடிந்து நற்கருணை ஆசிரியர் முடிந்து மீண்டும் அடுத்த நிகழ்வுகளுக்கு ஏலமிடுவது என்று பல பணிகள் இருக்கின்றன. எனவே அதை கடந்து அதன் பின்பு தான் இன்னிசை கச்சேரிக்கு நாம் கடந்து செல்ல இருக்கும். எனவே நேரம் குறைவாக இருக்கும். எனவே தயவு செய்து எல்லோரும் விரைவாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்களை நாம் கண்டுகொள்ள இருக்கின்றோம். எனவே அதற்கு தயாராக இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாளை காலை 11 மணிக்கு நாம் நம்முடைய திருவிழாவுடைய நன்றி திருப்பலியை சிறப்பிக்க இருக்கின்றோம். அந்த திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் வின்சென்ட் டே பால் சபையினர். நாளை நமக்காக வருகை தர இருப்பவர்கள் அருட்தந்தை சூசைமணி அவர்கள் சேவியர்புரத்தினுடைய தந்தையாக இருந்து பங்கு தந்தையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல 12 மணிக்கு நம்முடைய ஊரினுடைய பொது அசனமானது நடைபெறும். எனவே அசன கமிட்டியினர் அதற்கு தயாரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்களை கண்டுகொள்வதற்கு நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாரெல்லாம் சால் வைத்திருக்கிறீர்களோ அல்லது ஆயர் அவர்களை தனியாக சந்திக்க வேண்டும், குழுவாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ தயவுசெய்து நீங்கள் பீடத்திற்கு முன்னால் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் ஆரோக்கியநாதர் ஆலயத்தினுடைய இறை மக்கள் சார்பாக தயாராக இருப்பவர்கள் முன்னால் வருமாறு உங்களை அழைக்கின்றேன். ஆரோக்கியநாதர் ஆலயத்தினுடைய இறை மக்கள் சார்பாக அவருடைய தலைவர் அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். அவர்களோடு அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை சபரிநாதன் அவர்களுக்கு ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை பூசப்படுகிறது. எனவே தந்தை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நம்முடைய அருள் தந்தை அருள்குமார் அவர்களுக்கு ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருட்தந்தை அல்போன்ஸ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாடகர் குழுவின் சார்பாக திரு இக் அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்த அந்தோனியார் சபையினுடைய சார்பாக அதனுடைய தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய திரு டென்னிஸ் அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். திருக்குடும்ப சபை சார்பாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மெஜில்டா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த உடனடியாக முதலாக புது நன்மை வாங்கிய மாணவ மாணவிகள் ஆயரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். இரண்டாவதாக பாடகர் குழுவினர் ஆயர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். மூன்றாவதாக திரு குடும்ப சபையினர் யாரெல்லாம் இங்கே ஆரத்தி எடுத்தார்களோ அவர்களும் இங்கு வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அதன் பின்பு ஒவ்வொருவருமாக புகைப்படம் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லியாக வேண்டும். குறிப்பாக நம்முடைய குரு
குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் நம்முடைய ஆரோக்கியநாதர் ஆலயத்திலிருந்து சிறப்பாக பணி செய்யக்கூடிய சருதினால் சபிதா அவர்களுக்கு மனமாத நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய பங்கு தந்தைக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய அம்மா நிச்சயமாக அந்த ஜாய்ஸ் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பித்தி பற்றி எரிய செய்தருளும். அதனால் நாங்கள் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலைவனையும் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
தையாரோ தையர தையா தையாரோ தையாரோ தையர தையா தையாரோ தையாரோ தையர தையா தையாரோ. அழிந்திடாத வாழ்வை காக்க உலகை துறந்தவர், அழிந்திடாத தாகம் கொண்டு கடலும் கடந்தவர். அழிந்திடாத வாழ்வை காக்க உலகை துறந்தவர், அழிந்திடாத தாகம் கொண்டு கடலும் கடந்தவர். காய்வனோக நற்செய்தி எடுத்து சொன்னவர், காய்வனோக நற்செய்தி எடுத்து சொன்னவர். விடுதலையை மக்களுக்கு மீட்டு தந்தவர், நன்மை சொன்ன தூதரிவரே, நன்மை சொன்ன தூதரிவரே. தூய பிரான்சிஸ் சவேரியாய் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே செல்வமென்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.